தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாசிச பாயாசம் திமுக சொல்ற இதே தலைவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்தா, எங்களுக்கு வழக்கம் போல வலிமையாகவும் வளமையாகவும் இருகைகளும் கொடுத்து உதவுகிற இனமான சொந்தங்கள் இம்முறையும் திரள் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தா அப்புறம் தெரியும். கருணாநிதி இது உதயநிதி கனிமொழி அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு பேசினது. முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சீமான் சந்தித்து பேசினார். அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா, நான் கேட்க மாட்டாங்க. திமுகவுக்கு புலங்காக அடைஞ்சது, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. தனி மனித ரீதியா பேச ஆரம்பிச்சா தாங்காது தம்பிகளா. தனி மனிதா பேச ஆரம்பிச்சா நான் ஆரம்பிச்சேன்னு வை தாங்காது. விஜயலட்சுமி வேணா விட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது. 10 பேரை சீமா ஏமாத்திருக்காரு. திரும்பங்காட்டியின் தம்பி சூரிய, என் தங்கை பவானி, அவங்களுடைய பங்களிப்பை யாராலும் மறக்க முடியாது. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. எங்களுடைய வாழ்வியலோடு ஒத்து போறதுனால அதுக்குள்ள போய் அப்படியே கரைஞ்சிருவோம். ஹிட்லரை பத்தி கேட்டா பேசுவான். கடமை இல்லாத உரிமை இல்லை என்கிறான் ஹிட்லர். முசோலினியை பொறுத்தவரை அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோமா. நான் சொல்லுவேன் எது தேவையோ எடுத்துக்க. கேப்டன் முன்னரே கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிட்டு யாருக்கு இதெல்லாம் நமக்காக சொல்றான். பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழ் நான் மோர் வாங்கி கொடுத்தோமா. அது ரொம்ப முக்கியம். தமிழரசன் என்பது தமிழ் இன வரலாற்று அடையாளம். பெயர் சொல்ல நம்ம கடத்தி விட்டு போயிட முடியாது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டப்பூச்சி கடிச்சிச்சு. அப்ப நான் 5 வாங்கி கொடுத்தோமா. வீரத்துக்கு அப்ப அதனால வீரப்ப காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விட விழுமா. நம்ம தாத்தன் காமராஜர். முத்துராமலிங்கர் பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். என் தாத்தன் முத்துராமலிங்கர் தான் புரட்சியாளர். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் கலைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் சத்தியமா அதை கூட நீங்க நின்னீங்க. நான் காருக்குள்ள உட்கார்ந்திருந்தேன். என் கேமராமேன் சொல்றான், அண்ணா பேசி முடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு போங்கன்னு சொல்றான். அவ்வளவுதான் அரசியல் அறிவு. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஆனா இது முழுக்க விசிலடிச்சான் குஞ்சுகள். உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். ஆனா இது முழுக்க விசிலடிச்சான் குஞ்சுகள். அவன் பிரச்சனை அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. தன் பேரனாக பார்ப்பார்கள், தன் பிள்ளையாக பார்ப்பார்கள், நேசிப்பார்கள். தம்பி, அண்ணன் தம்பி பாச வேற, அரசியலுக்கு வர்றது வேற. தேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? கேள்வி கேட்டா ஊழல ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறக்க முடியும்? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு சொல்றா. நரிகடிச்ச தலையா? அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு முடிச்சிருவேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கிரிமினல் மனநோயாளி மறுபடியும் மனநோய் காப்பகத்துக்கு போக வேண்டிய சூழல் வரும். இதுதான் உண்மை.
அவருன்னு அவுத்து விட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்கு. முதல்ல சொன்ன கருத்துக்கும் கடைசியாக சொன்ன கருத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த மனநோயாளியை தவிர வேற யாராவது இந்த புகாரை சொல்லியிருந்தாச்சுன்னா நான் பதில் கொடுத்துருப்பேன். கபடி அணிக்கு கூட கேப்டன் ஆனதில்லை. கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டார். கபடி அணிக்கு கூட கேப்டன் ஆனதில்லை. கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா? சோறுதான் திங்கிறியா இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் பேச வச்சிராதீங்க. அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது. முடிய போகுது அந்த 10 மணி நேரம். வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவளை வேலை செஞ்சேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம். இத பார்த்த கேண மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேண மாதிரி தெரியுதா? குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது. அது எனக்கு மனச்சுமை வலி. அவங்க வெல்ல வைத்திருக்கலாம். உன்னோட ஓட்டு பிரிக்கிற டெக்னிக்க வச்சா விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த்? விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல. அவர் ஒரு ஜோக்கர். அவரு உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? அன்பிற்குரிய அண்ணன் ஹல்போகன் இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன். நானும் அண்ணன் ஹல்போகனும் பல நேரங்கள்ல ஸ்டேஜ்ல டேக் டீம் போட்டு எதிரிங்களை அடிச்சிருக்கிறோம். பல இந்த இடுப்பில் மாட்டும் அந்த சாதனத்தை வாங்கியிருக்கிறோம். பெல்ட்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் நிறைய பெல்ட்டில் வீச்சிருக்கிறோம். அண்ணனுக்கும் எனக்குமான அந்த உறவு என்பது அவர் கை தட்டி காது பக்கத்தில் இப்படி கொண்டு போய் ஒரு மாதிரி செய்கை செய்வார். அதுவும் நான் சொல்லி கொடுத்தது தான். நான் மூக்கட்டு நோந்துற மாதிரி நீங்கள் காது கிட்ட கையை போட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணன் ஹல்போகனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். அண்ணனுடைய ஹல்போகனுடைய அந்த மறைவு ரொம்ப பேரிழப்பா இருக்கு. அதுக்காக மிகவும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி 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 தளபதி. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை? தளபதி 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 தளபதி.
நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய் உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 என்னடா 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அப்படி எல்லாம் ஆகாது. டேய் என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா. ரெண்டும் ஒண்ணா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர் தான் ஆகும். ஜிலிகாம சொல்லு. நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. சூப்பர். கிளிக்கு என்ன மாதிரி நீங்க திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறீங்க. எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லணும். என்ன சொன்ன? திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறீங்க. எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லணும். என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன் போதுமா? சீமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே என்னன்னாங்க, குறைஞ்சபட்ச கூச்சானானோ மான ரோசம் எதுவுமே இருக்காது. தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய வாய்ச்சாலத்தின் வெளிப்பாடுக்காக எப்படி வேணா மாத்தி மாத்தி பேசலாம் அப்படிங்கறத இவங்கிட்ட தான் கத்துக்கணும். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பெரியார் கொள்கையை உள்வாங்கி கொண்டு வந்தீங்க நீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பெரியார் கொள்கையில இது பிரச்சனையா இருந்தது? எப்ப நீங்க மாறினீங்க? திடீர்னு மாறி இருக்கீங்களே பெரியாருக்கு. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். எடுத்த உடனே உலகத்துல என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும் போது என் மொழியை சனியன் என்றும் முட்டாள்களின் பாஷை என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கறத நான் எப்படி இருக்கேன்? அறிவிட்ட நாய அறிவில்ல உனக்கு. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளை சனியன் பிள்ளையாது அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புழுதில இருந்து மீட்க முடியல இந்த மொழி என்று தான் கோபத்துல இது காட்டுமிராண்டி மொழியா இருக்கடான்னு ஆதங்கப்படுறாங்க. கடவுள்களின் கதைய புராணத்தை பாடி வைக்குதுன்ட்டு தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பிஹெச்டி படிச்சுட்டு சாராய விதி கொடுத்துருக்கான் தம்பி. நம்முடைய பார்வையில வந்து திரு சீமான் அவர்கள் எல்லாத்துக்குமாக எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர். அதன் அடிப்படையில தான் இதெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாகி போச்சியா? இது ஒரு கேள்வியா? ஆடு மாடு மரம் மலை மணல் நீர் இதெல்லாம் என்னன்னு தெரியாம எனக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண போறாங்க? நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். சிரிக்க சிரிக்க பேசுறேன். எனக்கு ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாம எதா பண்ற கூட. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? இப்போ சாணியை வந்து பாரவந்துல வந்து கேரளாவில இருந்து வந்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து மாசத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. வர்றப்பா எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. நீங்க கேட்பீங்கல்ல உங்களுக்கு என்ன லாவ் மேய்க்கிறதுனால இந்த சாணி தான் வாங்க. நீங்க கேட்பீங்கல்ல உங்களுக்கு என்ன லாவ் மேய்க்கிறதுனால இந்த சாணி தான் வாங்க.
அவன் அரெஸ்ட் பண்ணி கொள்ளுங்கயா. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஏன்? இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. ஆடு மாடுகளோடு சீமான் பேசிக் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடு மாடுகள் நமக்கு வைக்கிற கோரிக்கை. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள், அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க, என்ன பண்றது? எல்லாருமே படிச்சு வேலைக்கு போயிடணும். யாரும் வேலைக்கு போகணும்னு நான் சொல்லல. படிக்காத ஆடு மாடு மேய்க்க வேண்டாம் சொல்லி படிப்போ. ஆடு மாடு யார சொல்றீங்க சார்? கோயில பூஜை வைக்கிற பார்ட்னர்ல சொல்றீங்களா? வாயில் அடிங்க யார கூப்பிடுறீங்க? யாராவது வரட்டும். யாராவதுனா யார் சார்? உங்ககிட்ட பிள்ளை அனுப்ப மாட்டீங்க. கோயில்ல பூஜை பண்ற பார்ட்னர் வீட்டு பிள்ளைல கூப்பிட மாட்டீங்க, அவங்க வரவும் மாட்டாங்க. ஏற்கனவே கலெக்டரா இருக்கிறவர், ஏற்கனவே வாத்தியாரா இருக்கிறவர், ஏற்கனவே வக்கீலா இருக்கிறவர், ஏற்கனவே டாக்டரா இருக்கிற பிள்ளை வராதுல சார். இப்ப நீங்க யார கூப்பிடுறீங்க? பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புடுவா இவன், தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். நீங்க பிராக்டிகலா எனக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்ப இப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை? இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. எல்லாருமே நகரத்தை நோக்கி படையெடுத்து ஓடுறாங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. நகரத்தில் வாழுகிற மக்களுக்கு உணவு தேவை. உணவுப் பொருள் எங்கிருந்து வரணும்? பால், முட்டை, கீரை, கத்தரிக்காய், இந்த அரிசி, பருப்புலாம் எங்கிருந்து வரணும்? நிறைய கிராமப்புறங்கள் வந்து குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு. அப்ப தக்க வைக்கணும்ல அவங்களை. கிராமம் சொல்லுமா? 60 பெரிய உணவு பஞ்சம் இருந்துச்சு. அரிசி பஞ்சம்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப விவசாயம் வந்து நிறைய இருந்துச்சு, குறையில இல்ல. அப்ப யாரும் ஆடு மாடு மேய்க்கிறது விற்கப்படல, வைக்கப்பட்டாங்களா? அப்ப எல்லாருக்கும் பால் கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் முட்டை கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் கறி கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் அரிசி கிடைச்சதா? பஞ்சம் இல்ல சார், கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சார் தான் எல்லாரும் டாக்டர் ஆகலையா சார்? அப்ப எல்லாரும் டாக்டர் ஆகல, எல்லாரும் ஆடு மாடு இருந்தாங்க. எல்லாரும் கிராமத்துல தான். கிராமங்கள் அழியல, அன்னைக்கு திராவிட கட்சி ஆட்சியில இல்ல, அன்னைக்கு கிராமங்கள் அழியல, அன்னைக்கு ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு, எல்லாரும் ஆடு மாடு தான் மேய்ச்சான். ஏன் எல்லாருக்கும் பால் கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் முட்டை கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் உணவு கிடைக்கல? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. புரியுதா உங்களுக்கு? இதுல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நடக்குது? அலூரி அண்ணா சீச்சி இல்லையே. அப்ப கண்ணு வைத்திருக்கோம், தச்சுக்கோ. நாங்க உயிர்மை நேயர்கள் தானே. நான் படிச்சதுல அவர் என்ன சொல்றான், உன் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு, அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறேன். நாளைக்கு வகுப்புனா இன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? மதியத்துல இருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன். 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டு படுத்துருவோம். காலையில இருந்து டிராக்டரை போட்டு போட்டு சட்டை மட்டும் வெளியில போனவன என்னடா வராங்க. உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், அந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக கேவலமான அரசியல் ஜந்தி யாருன்னா அது இந்த சீமான் தான். மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்துல மேய தடைபடுற வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு. ஒரு பிக் பாக்கெட் எப்படி நைட் உட்கார்ந்து காலையில எந்த பஸ்ல போய் பிக் பாக்கெட் அடிக்கிறானோ, எந்த பஸ் கூட்டமா இருக்குன்னு யோசிக்கிறானோ, அது மாதிரி சீமான் நாளைக்கு மணல் கொள்ளையை பத்தி பேசி மணல் கேரட்ட காசு வாங்கலாமா, மலை கொள்ளையை பத்தி மலைய வெட்டி விக்கிறவன்ட்ட காசு வாங்கலாமான்னு யோசிக்கிற ஒரு அரசியல் பிக் பாக்கெட் தான் சீமான். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். பொருளாதாரத்தை இழந்து போய் நின்று மேடை போட்டு சீமானை கொண்டு போய் பிளைட் போட்டு ரூபு போட்டு மேடையில் பேச வைத்தவர்கள் நானும் ஒருவன். ஆனால் நான் கண்ணால் பார்க்கின்றேன், சீமான் ஒரு பெசன்ட்ல ஒரு இடத்திற்கு போகின்றார். அங்கே போகும் பொழுது ஒரு அலுவலகத்துக்குள்ள போறார். அந்த அலுவலகத்தில் ஒரு செக்கை கொடுக்கின்றார்கள். அந்த செக்கை வாங்கிட்டு வந்து அந்த செக்கை என்கிட்ட கொடுக்குறாரு. எவ்வளவு நான் பார்த்து 10 லட்சம் எனக்கு தெரியல, என்ன யார் என்னன்னு தெரியல. அந்த மனிதரை நான் பார்க்கிறேன். அந்த செக்கு கொடுத்த மனிதரை 2 சட்டை வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, 2 பட்டன் இல்ல, நல்ல கனத்த உருவம் இருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு கார்னைட் மணல் கொள்ளையை பத்தி ஜூனியர் விடல் ஆர்டிகல் வருது. எவன் அந்த செக்கை கொடுத்தானோ அவன் போட்டோ போட்டிருக்கு. வைகுண்டராஜன், கார்னைட் மணல் கடத்தல் வைகுண்டராஜன். அப்போ வைகுண்ட மணலை, கார்னைட் மணலை கடித்து இங்க ஒரு மிகப்பெரிய கனிம வள கொள்ளையை நடத்த வைகுண்டராஜனை பத்தி முத நாள் மேலையில பேசிட்டு மறுநாள் போய் அவங்க நீ செக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கு வாங்குற. புரியுது நினைக்கிறேன்.
எங்கள் வாழ்வியலே இயற்கையோடு இசைந்தது தானே. இயற்கை எங்கள் தெய்வம், மூத்தோர் இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம். நான் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இல்லை அது வருமானம். அவமானம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இல்லை அது வருமானம். ஆனா ஊர்ல மாடு மேய்க்கிறவன் அதுக்கப்புறம் அவன் புள்ள மாடு மேய்ச்சிட்டே இருக்கும். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட. அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன கனவு இருக்கும்? தம்பிகளுக்கு நல்லா வரணும். நல்ல கனவு தானே சீமானுக்கு இருக்குது. அவர் பேட்டியில என்ன சொல்றாரு? சார் இவரு என்ன இதெல்லாம் படிப்பாரா? இப்போதைக்கு அவருக்கு படிப்பு தான் முக்கியம், ஸ்கூல் தான் முக்கியம், படிக்க சொல்லிக்க மற்றவங்க அப்ப சொல்றாங்க. இதே கனவு தானே சார் ஒரு ஆடு மாடு மாய்க்கிற ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளையை இருந்திருக்கும். நீங்க அவனை திருப்பி ஆடு மாடு மாய்க்கவான்னு கூப்பிடுறீங்க. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. வாடகண்ணா லோகம் கெட்டுடுத்து. அனுப்புங்க, உங்ககிட்ட பிள்ளை அனுப்புங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன். நீ என்னடா சொல்ற? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமன் தான் அவன். சீமான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஆபத்தான தோணும். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமன் தான் அவன். எல்லாரும் டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு பேரலா அந்த பக்கம் நீங்க ஆடு மாடு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு தான் போய் வேலை செய்யணும்னு. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. அரசு வேலைன்னா நீ என்ன இப்படி இப்போ மேய்க்க போகிறோமே இந்த மாதிரி வாங்குற வச்சு தூக்கிச்சிட்டு வச்ச போடுறா வெள்ளைக்கரை மாதிரி கோட் சுட்டு ட்ரெஸ் விட்டான் போட்டுக்கடா, தொப்பி வச்சுக்கடா, ஸ்பெக்ஸ் போட்டு நெல்றா, குளிர் விட்ட போட்ட கண்ணாடி அறைக்கில் இருறா, அப்படியே வேலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குண்டா. கண்காணிப்பு சிசிடிவி கண்காணிப்பு கறி வச்சுருவேன் பாடுறா. 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளத்தை வெட்டிடுவேன். மேய்ச்சல் அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருவேன். அது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வரும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சார் எங்க ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே, வேலைக்கே போகாம கெத்தா சுத்தினே அப்படியே. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. கெத்தா பேசுவார் எல்லார்கிட்டையும், பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழப்பி விட்டு போவார் சார். அவரு குழப்பி விட்டு போயிருவாரு. ஆமா. எப்படி எவர் பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பாட்டுன்னு பேச்ச போடுவார் சார் தரமா. அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறிய கடைசியில. அடடே, நம்ம சீமான் அண்ணன் ஆடு மாடுகள் மாநாடு பலமா நடக்குது போல. நம்ம அண்ணன் கூட்டியும் கொடுப்பாரு காட்டியும் கொடுப்பாரு, பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாரு. என்னங்கறத விவரமா பார்க்கலாம் வாங்க. இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். செல்லா, இன்னைக்கு நடக்க போற ஷோல நீதான் ஹீரோ. உன்னை வச்சு நான் ஒரு அல்லல அல்றேன். அண்ணே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏன் ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறீங்க? தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற காடுகள்ல ஆடு மாடுகளை மேய்க்க அனுமதிக்கிறது இல்லப்பா. கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருக்காங்கல்ல, அந்த தடையை நீக்க சொல்லி தான் மாநாடு நடத்துறோம். அந்த கட்டுப்பாட்டை யார் விதிச்சது? கட்டுப்பாடு விதிச்சது உயர்நீதிமன்றம். தடை விதிக்க சொல்லி வழக்கு போட்டது யார்? தமிழ்நாடு அரசா? தமிழ்நாட்டு அரசுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? அது எதுக்கு இந்த வழக்கு போட போகுது? இந்த வழக்கு போட்டது தீரன் திருமுருகன் அப்படிங்கிற ஒரு வக்கீல் வண்டு முருகன். அவர் இப்ப எந்த கட்சியில என்ன பொறுப்பாளரா இருக்காரு? பெரும்பாலும் இந்த மாதிரி மூலம் மழுந்தவங்க எந்த கட்சியில இருப்பாங்க? எங்க கட்சியில தாங்க, நாம் தமிழர் கட்சியில. இதுவும் சாதாரண பொறுப்புல இல்ல, மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. ஆனா அவர் வழக்கு போடும்போது எங்க கட்சியில இல்லைங்க. அண்ணே, சரி, அப்படின்னா
முதல்ல அந்த வக்கீல் வண்டு முருகனை கூப்பிட்டு இந்த வழக்கு போட்டதுக்காக மேய்ச்சல் சமூக மக்களிடமும் இன்று நீங்கள் பேச போகின்ற ஆடு மாடுகளிடமும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடையை நீக்க சொல்லி போராட்டம் நடத்துங்க. இல்லை என்றால் இப்படி ஒரு தடை உத்தரவை பெற்று மேய்ச்சல் சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்த தீரன் திருமுருகனை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு இந்த ஆடு மாடுகள் மாநாட்டை நடத்த சொல்லுங்க உங்க அதிபர். ஐயோ, எங்க அண்ணன் எப்படிங்க அதெல்லாம் பண்ணுவாரு? எங்க அண்ணனுக்கான அஜெண்டாவே திமுக இந்த மாதிரி ஒரு தடையை போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட காமிக்கிறது தானே. மத்தபடி காட்டி கொடுக்கறதுல இருந்து கூட்டி கொடுக்கற வரைக்கும் எல்லாமே எங்க அண்ணனோட ரத்தத்திலேயே கலந்து ஒரு விஷயங்க. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். மாதர் சங்கத்தை பார்த்து கஞ்சா அடிச்சு படுத்தீங்களா, டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சு படுத்தீங்களா, நீங்க வேற ஏதோ கொக்கைன் வாங்கி சாப்பிட்டீங்களா, போதைப் பொருள் ஏதாவது பயன்படுத்துறீங்களான்னு ஒரு மாதர் சங்கத்தை போராடுகிற போராளிகளை பார்த்து கேட்கிற நாய். ரோலிங் அப்போ எவன்டா என் நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ரைட் எதுக்கு மச்சான்? அது அந்த பீதி இருக்கட்டும்டா. எனக்குன்னா எல்லாரும் வந்துடுறீங்க. டேய், நீ பண்ணது அயோக்கியத்தனம், லூசுத்தனம், மெண்டல்தனம், பைத்தியக்காரத்தனம், அறவேக்காட்டுத்தனம், அடிமுட்டாள்தனம், புறம்போக்குத்தனம், காசுக்காக கண்டதையும் திங்கிற முள்ள மாதிரித்தனம், முடிச்சுருக்கித்தனம், மாமாத்தனம், பேத்தனம், மயிராண்டித்தனம், மதிக்கட்டத்தனம், லெப்பத்தனம், கோணத்தனம், கேணத்தனம், ஆவாரித்தனம், கன்றாவித்தனம், பித்தலாட்டத்தனம், பிதட்டலாட்டத்தனம், பீத்தலாட்டத்தனம், கேடுகட்டத்தனம், விளங்காத புத்தி இல்லாத மதியீனம் பண்ற ஏமாற்றுத்தனம், குட்டியும் கொடுத்து காட்டியும் கொடுக்கிற சீமாந்தம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ரித்தன்யாங்கிற பொண்ணு இறந்து போனது உள்ளபடியே ஒரு கொடூரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த மாமனார், அந்த மருமகன், அவர் அந்த பையன், அவன் மாமியார் எல்லாரும் மேலேயும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரித்தன்யா தற்கொலை வழக்கில் ஏற்கனவே கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் சித்ரா தேவியை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். ரிதன்யான்னு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர் ஒருத்தர் பேசல. என்ன நடவடிக்கை எடுத்திருக்க அரசு? அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. பைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? பெண்ணியவாதிகளா எங்க படுத்திருக்கிறீங்க? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? மாதர் சங்கம் இதில் இறங்கி வேலை செய்திருக்கிறது. இந்த நபர் என்ன சொல்றாப்ல, எனக்குன்னா எல்லாரும் வந்துடுறீங்க. டேய், நீ பண்ணது அயோக்கியத்தனம், நீ அஃபென்ஸ் பண்ண. கணக்குப்படி நீ மாமனார் பொசிஷன்லயே மருமகன் பொசிஷன்ல நீ இருக்கிற, நீ குற்றவாளி. நீ ரித்தன்யா கிடையாது, நீ பாதிக்கப்பட்டவன் கிடையாது, பாதிப்பை ஏற்படுத்தியவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ரித்தன்யாவுக்காக நீ பேசுறிய. ரித்தன்யா பாதிக்கப்பட்ட பெண். உன்னால் பாதிக்கப்பட்ட பெண் விஜயலட்சுமி. விஜயலட்சுமிக்காக வந்தாங்க, உனக்காக வரல. உனக்குன்னா மட்டும் வர்றாங்க அப்படின்னா உன்னை குற்றம் செலுத்துவதற்காக மட்டுமே வரவில்லை, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வராங்க. அது ஒரே நாளையில வரலாம். அவங்க அந்த பெண் 2015 இருந்தே போராடிட்டு இருக்குது. அதை பத்தி கவலைப்படல. எங்க கொள்கை, எங்க பாதை, எங்க இலக்கு, எங்களுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு நாங்க சொல்றோம் இப்படி செயல்படுவோம்னு. அதை ஏற்று இது சரியா இருக்கும்னு நினைக்கிறவங்க எங்களோடு இணைந்து பயணிக்கலாம். அதான் இல்லைங்கிற வாய்ப்பே இல்லை. 2015 குதிச்சு போராட்டங்களே எதிர்வினைகளை ஆட்டினாங்களான்னு கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் விஜயலட்சுமி விவகாரத்தில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு உனக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடப்பாடியின் பாதுகாப்பு இருந்துச்சு. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு அவங்கள வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீரசூரன் மாதிரி வந்து பேசுறல, நீ ஒரு குற்றவாளி. உனக்கு எதிராக மாதர் சங்கம் வருது இல்லையா? இன்னைக்கு எப்படி இந்த ரித்தன்யாவின் மாமனார், கணவன், மாமியார் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே உன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு ராசா. நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? இதுதான் சமூக சேவையா? விசாரணைக்கு நீ என்ன பண்ற? இருக்கக்கூடிய உன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தம்பிகள், தம்பிமார்கள், தங்கச்சிகள் எல்லாம் கூப்பிட்டு மொத்தமா அங்க கூட்டு வர எங்க வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை விசாரிப்பதற்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, குற்றவாளிகள் 3 பேரு. இவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு அவங்க விசாரணைக்கோ எதுக்கோ போனால் இந்த சமூகம் என்ன சொல்லு? எதை வைத்து அவர்களை அடிக்கும்? அதைத்தான் உன்னை செஞ்சிருக்கணும். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன்,
இல்லங்க சதாம் ஹுசேன் எவன் சொன்னா எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா? உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா? உன்னை பெற்றவள் தாய் இல்லையா? பெண் இல்லையா? அவள் என்ன மனநிலை இருந்தாலும் அவள் தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதும் போட்டு படுத்துட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கு கட்சி படுத்துட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? ரித்தன்யா இறந்தது ஜூன் 28 3 நாள் இடைவெளியிலேயே ஜனநாயக மாதர் சங்கம் நேரா போய் அவர்கள் வீட்டில் யார் பாதிக்கப்பட்ட ரித்தன்யாவின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்காக லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க இருந்து உங்களுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டில் என்று குரல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று இது பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் ஜனநாயக மாதர் சங்கம் தன்னுடைய கடமையை ஆற்றி இருக்கிறது. எங்க போச்சு நீ கேள்வி கேட்டல? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? இறந்தது ஜூன் 28, நீ பேசியது ஜூலை 15. 15 + 2 17 நாள்கள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன கேள்வி கேட்ட? ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டீங்களா? டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சு படுத்துட்டீங்களா? நீங்க வேற ஏதாவது கொக்கைன் வாங்கி சாப்பிட்டீங்களா? போதைப் பொருள் ஏதாவது பயன்படுத்துறீங்களான்னு ஒரு மாதர் சங்கத்தை போராடுகிற போராளிகளை பார்த்து கேட்கிற நாய், நான் என்ன கேட்கிறேன், இந்த 17 நாள் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ யாரோட இருந்த? அவன் கேள்வி கேட்கறான் இல்லையாங்க, அதான் கேட்கிறேன். நீ வந்து 2008 வாக்குல விஜயோட இருந்த, அதுக்கப்புறம் பல பேரோட இருந்த எல்லா தகவல்களும் இருக்குது, சரிங்களா? இப்ப இடைப்பட்ட இந்த 17 நாள் நீ யாரோட இருந்த? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது செக்அப் பண்ணணுங்க. நீ 17 நாளா எந்த நிலையில இருந்தன்னு சொல்லி உனக்கு டெஸ்ட் எடுக்கணும். இது என்னுடைய சந்தேகம். நீ கஞ்சா பயன்படுத்தினியா? வேற ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்தினியா? நீதான் சொல்றல தம்பி ஸ்ரீகாந்த் தெரியாம ஏதோ எத்தனையோ பேர் சாப்பிடுறாங்க, மறைமுகமா இருக்குது, தெரியாம மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்றல. அப்ப எத்தனையோ பேர்ல நீ எத்தனாவது ஆளு நான் கேள்வி கேட்போம்ல. பாடா அண்ணா குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இப்போ மாதர் சங்க தோழர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இவர் மீதே வந்து வரதட்சணை வழக்கு வந்து போடப்பட்டிருக்கும். ஏன்னா இவரே வந்து கயல்விழி அவர்களை வந்து நீ ஏன் வீட்டுல இருந்து இவ்வளவு நல்லா வாங்கிட்டு வரல, நீ எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா எனக்கு அது பயனுள்ளதா இருந்திருக்குமே இவரே பேசியிருக்காரு. பெண்ணியவாதிகள்லாம் எங்கே படுத்திருக்கிறீங்க? ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. நீ கிடக்கிற கொள்ளையில இவ மட்டும் தான் கிடைச்சால, உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே 10 பெண்கள் பக்கத்துல இருக்காங்க. நீங்க அப்ப என்ன வேலை பாக்குறீங்க மேடம் அப்படின்னு நம்ம கேட்கணும். டேய் இப்ப நீ சப்பே ஆயிட்டடா, அப்ப என்னடா சவுடால் விடுற? நிதி எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி மீட்டரே காட்டுது. டார்கெட் அச்சீவ் பண்ணி திரள் நிதி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பணம் வந்தா போதும், நீ யாரு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்ப துணைவி, அதுதான் உனக்கு கிடைச்சதா? இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றதே எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பேச்சு இது. உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. அப்ப இவர்கள் எல்லோருமே ஒரு கூட்டு களவாணிகள் தான். இவர்கள் ஒரு திட்டமிட்ட கிரிமினல் குரூப். இது ஏதோ தனியா ஒண்ணுலாம் கிடையாது, மொத்தமா ஒரு கிரிமினல் குரூப். இதுக்குள்ள மாத்தி சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. ஒன்னும் பெரிய ஒரு சுமூகமா வாழ்றாங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லன்னா நீ ஏன் எனக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு அந்த எஸ்டேட் எழுதி வைக்கலன்னு சொல்லி அப்படி நீ வருத்தப்பட வேண்டியது இருக்கு என்ன? அப்ப பணத்துக்காக சொந்த மாமியாற்று இருக்கக்கூடிய நிலத்தை புடுங்குவதற்கு பேசியவன் தான் நீ. அதற்கான ஆதாரங்கள் வீடியோவோட இருக்குது. இதை நான் தாராளமாக எடுத்து வெளியில விடுவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா?